செய்யறதுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். அப்புறம் அப்படியே சொன்ன மாதிரி தான். இல்லைன்னா அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இதை கொடுத்தா இப்படி ஆகும், அதை கொடுத்தா அப்படி ஆகும்னு அதையெல்லாம் நம்ம எதையுமே கண்டுக்கவே கூடாது. ஏன்னா யாருமே செய்யறது கிடையாது. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நானே ஃபஸ்ட்டு யூடியூப்லையெல்லாம் ஒன்றொன்னே நான் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். எதுவுமே சரிப்பட்டு வராது. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு கரெக்டாக போடுறாங்க, மீதியெல்லாம் வியூஸ் போனால் போதும். எதுவுமே அனுபவ விவசாயத்தை யாரும் சொல்லி கொடுக்கறதில்ல. ஆனால் யூடியூப்லேயும் நிறையா இருக்காங்க, அனுபவ விவசாயிகள் நிறையா இருக்காங்க. இருந்தாலும் ஆள் விட்டு தான் எண்ண முடியும். இந்த சேனலா இவங்க அனுபவ விவசாயத்தை சொல்லி கொடுக்குறாங்க, இந்த சேனலானதை சொல்ல முடியும். மற்றபடி எதையுமே சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி யாராவது ஒருத்தர் யாராவது உனக்கு சொன்னானா அவர் சொன்னார் இப்படி செஞ்சால் நல்லா இருக்கு, இல்லை நான் இதை செஞ்சேன் இது நல்லா இல்லை, மீன மேலே சரியில்லை, பஞ்சகாவியா சரியில்லை, எனக்கு ரிசல்ட் வரல. ஏன்னா அவன் செஞ்சிருக்க மாட்டான், அடுத்தவங்க செய்யறதையும் கெடுத்துருவாங்க. புரியுதுங்களா இல்லையா? என்னையெல்லாம் அப்படித்தான் ஆரம்பத்துலலாம் நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஒருத்தர் செஞ்சாங்கன்னா அதை கொண்டு நான் செஞ்சு பார்ப்பேன். அது ரிசல்ட் வருதா வரலையா ஏன் வரல, என்ன காரணம், அந்த மாதிரி ஒன்னொன்னையும் யோசிச்சு வரலைன்னு விட்டுட்டும் போக மாட்டேன். அப்படி போய் இதாங்க சாணப்பாசி கரிசல். நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை தயாரித்து நம்மளே தயாரிச்சுக்கலாம். சாணத்தை எடுத்து பாக்டீரியாவை பிரித்து எடுத்துக்கலாம். இது எப்படி பிரித்து எடுக்கிறதுங்கிற வீடியோ லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்குங்க. இதை தயாரிச்சிக்கலாம். தயாரிக்க முடியாதவங்களுக்கு நம்ம தாயத்திரமும் கொடுக்குறோம். ஒன்ஸ் வாங்கிட்டிங்கன்னா அதைவே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், சர்க்கரை போட்டு பண்ணிக்கலாம். அதிலிருந்து எடுத்து மீனமிலம் 10 to 15 நாளையில் தயாரிக்கலாம். NPK 1 வாரத்தில் தயாரிக்கலாம். பொட்டாஸ் ஒரு 5-20 நாளைக்கு மேலே வாழைப்பழத்தை வச்சு பொட்டாஸ் தயாரிக்கலாம். இலைதலைகளை வச்சு நுண்ணூட்டம் தயாரிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பூச்சி வெளுத்தி தயாரிக்கலாம். இந்த மாதிரி அனைத்துமே நமக்கு நாமே தயாரிக்க முடியும். இது எப்படி தயாரிக்கிறதுங்கிற பயிற்சி தான் நம்ம இப்போ கொடுக்குறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா விவசாயிகள் முதலீடு என்பது உழைப்பு. நம்ம உழைப்பை முதலீடாக போட்டோம் அப்படின்னோம்னா பொருள் விற்கலை அப்படின்னாலும் நமக்கு நட்டம் வராது. அதற்காகத்தான் நம்ம இந்த பதிவு. இது பார்த்திங்கன்னா சாணப்பாசி கரிசல். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹியூமிக் சொல்லியிருப்போம். நம்ம மண்ணை pH லெவலை சமம் பண்ணு, காராமில மண்ணை சரி பண்ணு. இது பார்த்திங்கன்னா எண்ணெய் கரைப்பான். நம்ம கடலெண்ணெய், தேங்காய், நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய், புங்கெண்ணெய், இழுப்பெண்ணெய் அனைத்து எண்ணெயும் பால் மாதிரி மாற்றி மண்ணுக்கு கொடுக்கறது. இந்த மாதிரி ஒன்றொன்னையும் நம்ம அனுபவத்தில் தேடி கண்டுபிடிச்சி நம்ம காட்டுக்கு கொடுக்கறதுனால தான் நமக்கு செலவில்லாமல் ஈஸியான முறையில் நம்ம ரிசல்ட்டு எடுக்கிறோம். அதுதான் விவசாயிகளுக்கு சொல்லியும் கொடுக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஹியூமிக்கெல்லாம் அருமையான ரிசல்ட்டுங்க. மண்ணுடைய pH லெவலை மாற்றுறது எந்த உரத்தினாலையும் முடியாது. அந்த வேலையை நம்ம ஹியூமிக் செய்து அதே சமயத்தில் இந்த எண்ணெயை கரைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த லிக்யூடை கலக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் பால் மாதிரி மாறிடும்.